நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் மக்கள் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்கிறார் திமுகவுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்துக்கான தேடல் மக்களிடையே இருக்கிறதா? அதற்கான சூழல், அதற்கான வாய்ப்பு எதை பொறுத்தது? இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச விவாதிக்க இருக்கின்றோம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தருகிறார். கேட்போம், பிறகு விரிவாக விவாதிப்போம். தமிழகத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு ஒருவர் தமிழகத்தில் தொடர்ந்து இருமுறை முதலமைச்சராகிறார் அப்படின்னு சொல்லி தமிழகத்திற்கு வரலாறு கிடையாது. தொடர்ந்து ஒரு கட்சிக்கு 2 முறை மக்கள் வாய்ப்பளித்திருப்பதே கிடையாது. அதிமுக திமுக மாறி மாறிதான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள், மக்கள் வாய்ப்பளித்திருக்கிறார்கள். 91 தேர்தல் வந்தது, அதிமுக வெற்றி பெற்றது. 96 திமுக, 2001 அதிமுக, 2006 மீண்டும் திமுக, 2011 மீண்டும் அதிமுக, 2016 அதாவது அடுத்த வருடம் தேர்தல் நடைபெற இருக்கிறது. உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாக அமையும். ஏன் அப்படின்னா, ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்குமாயின் தமிழகத்தில் ஒரு கட்சி தொடர்ந்து இருமுறை ஆட்சி பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வரலாற்றில் இந்த தேர்தல் இடம் பிடிக்கும். ஆளும் கட்சி ஆட்சி அமைக்கவில்லை அப்படின்னா தமிழகத்தில் யார் முதலமைச்சர், புதிய ஒருவர் முதலமைச்சராகிறார் என்று வரலாற்றில் இந்த தேர்தல் இடம் பிடிக்கும். ஏன் அப்படின்னா, திரு கருணாநிதி அவர்கள் நாம் மீண்டும் முதலமைச்சர் ஆக விருப்பமில்லை அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. அதனால இந்த கேள்வி எழுகிறது. ஒன்று. இன்னொரு புறம் ஆளும் கட்சிக்கு எதிராக எப்பொழுது ஒரு தேர்தல் அமையும், எப்பொழுது மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படின்னா 2 காரணங்களுக்காக. காரணம் ஒன்று, ஆளும் கட்சி மீது கடும் அதிருப்தி இருந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இப்போ அப்படி இருப்பது போல் தெரியவில்லை. ஏன் அப்படின்னா, அதிமுக ஒரு சில கவுன்சிலர்கள், ஒரு சில எம்எல்ஏக்கள் மீது மக்களுக்கு அதிருப்தி இருப்பது தெரிய வருகிறது. ஆனால் அதிமுக கட்சித் தலைவர் ஜெயலலிதா மீதோ அல்லது பொதுவாக அதிமுக மீதோ மக்களுக்கு வெறுப்பு இருப்பதாக தெரியவில்லை, அதிருப்தி இருப்பதாக தெரியவில்லை. அதனால் அதிமுகவிற்கு இந்த பாயிண்ட் சாதகமாக இருக்கிறது. இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு தலைவர் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வேன் என்று மக்கள் வெளிப்படையாக பேச வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெறியுடன் இருக்க வேண்டும், இவர்தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு தலைவர் தமிழகத்தில் இருப்பதை போல் மக்கள் யாரும் வெளிப்படையாக பேசிக் கொள்வதை போல் தெரியவில்லை. இந்த 2 சூழ்நிலையும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக அமைந்துள்ள இந்த நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். இது உண்மையிலேயே சாத்தியம்தானா என்ற கேள்வி எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. ஆட்சி மாற்றத்துக்கான, அரசியல் மாற்றத்துக்கான தேடல் மக்களிடையே இருக்கிறதா? விரிவாக விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவின் திரு நாராயணன் அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அஇஅதிமுகவுடைய மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் CR சரஸ்வதி அவர்கள் இணைகிறார்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திமுகவுடைய பொருளாளர் ஸ்டாலின் இந்த ஒரு வாதத்தை எழுப்பியிருக்கிறார். திமுக இல்லாமல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிரசன்னா இன்னும் சற்று நேரத்தில் இணையிருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இதே கேள்வியை உங்கள்கிட்டயே பல கட்டங்கள்ல எழுப்பியிருக்கின்றோம். அப்பொழுது நீங்க சொன்ன பதில், இட் இஸ் டூ ஏர்லி, ரொம்ப ஒரு ஏர்லி ஆட்சி மாற்றம் நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு. அதே வாதத்தை தான் இந்த தருணத்திலையும் வைக்கிறீங்களா? ஆட்சி மாற்றம், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அல்ல அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது எதை பொறுத்ததாக இருக்கும்? ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் போன்ற மக்கள் உணர்வு எப்ப வெளிப்படும்னா, தேர்தலுக்கு ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாதான் வெளிப்பட்டு இருக்குது. இதுவரை நம்ம பார்த்த தேர்தல்கள், ஒரு 4-5 தேர்தல்கள் அதுதான் நடந்திருக்குது. ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மக்கள் தங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்துறது கிடையாது. அதான் ஏற்கனவே நான் சொன்னது டூ ஏர்லிங்கிற அந்த கருத்தை இதுல பண்ணேன். திமுக கழகத்தை பொறுத்தவரை அவர் மு.க. ஸ்டாலின் திமுக கழகத்தோட பொருளாளராக இருக்கிறாரு. அப்போ அந்த கட்சி 2006 96 ஆட்சி மாற்றத்தை கொடுத்த ஒரு கட்சி. அந்த கட்சி அவங்க கேம்பெயினுக்காக, அவங்க பிரச்சாரத்துக்காக அவங்களுக்கு ஒரு விதைய தூவி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அதைத்தான் எதிர்பார்க்க முடியும், அவங்க அதைத்தான் கூறுவாங்க. மற்றபடி இங்க ஆட்சி மாற்றம் அமைந்தது கூட்டணி பலத்துலதான் ஆட்சி மாற்றம் அமைந்திருக்கிறது என்பது என்னோட கருத்து. அதாவது 96 20% பலம் உள்ள ஐயா மூப்பனா அவர்கள் தமாக என்ற பெயரில் புதுக்கட்சி ஆரம்பித்து
திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை மாற்றினார்கள். அதுபோல் இப்பொழுது 2011 தேமுதிக 10% வாக்குப்பலத்தை காட்டிய தேமுதிக, சிபிஎம், சிபிஐ போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினார்கள். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் 2006 காங்கிரஸ், பாமக, சிபிஎம், சிபிஐ என்று ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் கூட்டணி பலத்தின் மூலம் தான். 91 அதிமுக, காங்கிரஸ் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, பொதுவாக 2001 அதிமுக தலைமையில் பெரிய கூட்டணி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆட்சி மாற்றம் கூட்டணி பலம் முக்கிய காரணம். மக்கள் எழுச்சி இருக்குதா இல்லையாங்கிறது தேர்தலுக்கு ஒரு நாள். சமீபத்தில் நடந்த 2014 தேர்தலில் எந்த கூட்டணி பெரிய கூட்டணியும் இல்லாம அதிமுகவால் அது சாத்தியமாக்கப்பட்டது. அடுத்த தேர்தலையுமே அதிமுக ஒரு பெரிய கூட்டணியை நாடுமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது அதிமுக தலைமை தான் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். 2014 தான் மோடி மிகப்பெரிய வெற்றி பெற்றார். எல்லா மாநிலங்களிலும் 10% வாக்குகள், 8% வாக்குகள் இழந்திருக்காங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனோட டைனமிக்ஸ் வேற, அசம்பிளி எலெக்ஷனோட டைனமிக்ஸ் வேற. இந்த தேர்தலில் கூட்டணி நிச்சயமா கூட்டணி தான். பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைனமிக்ஸ் 80ல திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய வெற்றியை பெற்றது. அதே அசம்பிளில எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது, அதிமுக ஆட்சியை பிடிச்சது. சோ அந்த டைனமிக்ஸ் வேற, அசம்பிளி டைனமிக்ஸ் வேற. சிஆர் சரஸ்வதி அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதை வெறும் எதிர்கட்சி சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிற அளவுல பார்க்கிறீங்களா? எந்த அடிப்படையில ஆட்சி மாற்றத்துக்கு, ஒரு அரசியல் மாற்றத்துக்கு மக்கள் மத்தியில ஒரு தேடல் இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதி நிலைப்பாட்டுக்கு நீங்க வரீங்க, மறுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்? அரசியலா சொல்லல, மக்களுடைய உணர்வை சொல்றேன். இன்னைக்கு மக்கள் எங்க போய் நீங்க குறிப்பா பெண்களை பார்த்தாலும் இந்த ஆட்சி, மக்களின் முதல்வர் அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்ற கருத்து தான் மக்கள் மத்தியில, குறிப்பா பெண்கள் மத்தியில இருக்கு. ஏன்னா அம்மாவுடைய ஒவ்வொரு மக்கள் முதல்வர் அம்மாவுடைய ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொருத்தர் வீட்லயும் போய் சேருது. இன்னைக்கு குழந்தைகள் 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த தாய்க்கும் எந்த ஒரு பேனா வாங்கணுங்கிற, ஒரு பென்சில் வாங்கணுங்கிற கூட பிரச்சனை கூட இல்ல. படிக்கிறதுல இருந்து அவங்க 10ஆம் வகுப்பு வரும்போது சைக்கிள் கொடுக்கறதுல இருந்து, படிப்புக்கான உதவித்தொகை கொடுக்கறதுல இருந்து, அதன் பிறகு கல்லூரிக்கு போகும்போது அதற்கான உதவித்தொகையில இருந்து, ஒரு கம்ப்யூட்டர் என்பது இன்னைக்கு ஒரு ஏழை மாணவனுக்கு பெரிய கனவா இருந்த காலம் உண்டு. இன்னைக்கு லேப்டாப் இல்லாம காலேஜுக்கு போக முடியாது. ஒரு 25,000 ஒரு லேப்டாப் வாங்குறதுங்கிறது ஏழை தாய்க்கு சிரமம். இன்னைக்கு அந்த சிரமம் கூட மக்கள் முதல்வர் அம்மாவோட ஆட்சியில கிடையாது. நலத்திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலும் கூட வழங்கப்பட்டது. அந்த ஆட்சி காலத்துல கலர் டிவி வழங்கப்பட்டது, அரிசி வழங்கப்பட்டது மலிவு விலையில. இந்த சூழ்நிலையில இப்ப தமிழ்நாடு தொடர்ந்து ஆட்சி மாற்றத்தை மையப்படுத்திய ஒவ்வொரு தேர்தலில் பார்க்கும்போது திமுக மாற்றி அதிமுக, அதிமுக மாற்றி திமுக வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதற்கான சாத்தியக்கூறுகளை தொடர்ந்து ட்ராக் ரெக்கார்ட் எடுத்தா தமிழ்நாடு ட்ராக் ரெக்கார்ட்ல சமீபத்தில் பார்க்க முடியுது. ஆக இதை இந்த தருணத்தை டிஸ்மிஸ் செஞ்சிட முடியுமா? நீங்க கலர் டிவி என்பது குழந்தைகளோட படிப்புக்கோ இல்ல அவங்களோட வளர்ச்சிக்கோ பயன்படாது. டிவி எல்லாரும் பார்க்கலாம், அது இல்ல. நாம கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அந்த குடும்பத்திற்கு எந்த வகையில உபயோகமா இருக்கு, ஒரு குழந்தைக்கு எந்த வகையில் எதிர்காலத்தை உருவாக்குது, அதை பார்க்கும் போது இன்னைக்கு இந்த ஆட்சியில் நடைபெற திட்டங்கள் அத்தனையுமே மக்களை போய் சேர்வதனால் மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புற நிலைமையில இன்னைக்கு. ஏன்னா நீங்களே சொன்னீங்க, தனியாக நின்று நாடாளுமன்றத்தில் 37 தொகுதிகளை வென்ற சரித்திரம் மக்களின் முதல் அம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. இந்தியாவில எந்த கட்சியுமே தனியா நின்று ரசீது ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. திமுகவுடைய திரு பிரசன்னா அவர்கள், திமுகவுடைய ஊடக தொடர்புத்துறை இணை செயலாளர் பிரசன்னா அவர்கள், வழக்கறிஞர் பிரசன்னா அவர்கள் நம்முடைய இணைகிறார். 2011 இன்னி வரைக்கும், சமீபத்தில் நடந்த திருவரங்கம் தேர்தல் வரைக்கும் எந்த ஒரு ஏற்றமும் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்துல காட்டல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதன் அடிப்படையில ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும், அதற்கான ஒரு வாய்ப்பு தென்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க? நிச்சயமா நாடாளுமன்ற தேர்தல்களில் முதலாவதாக நான் வைக்க விரும்புகிற ஒரு சிந்தனை, அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வையில் இன்றைக்கு ஒரு செயல்படாத அரசு நடைமுறையில் இருக்கிறது. மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது பொது தேர்தல் வரும், இன்னைக்கு யார் முதல்வர், யார் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், நான் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் கூட எனக்கு ஒரு முதலமைச்சர் வேண்டுமே, யார் இங்கே முதலமைச்சர் என்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திட்டங்கள் முடங்கி இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் மாற்றுக்கு பிறகு என்று 2 முதலமைச்சர்கள் சொல்லுகிறார்கள். அதிகாரப்பூர்வ முதலமைச்சர் அல்ல, மக்கள் முதல்வர் அல்ல. இன்னைக்கு உண்மையாகவே இருக்கிற மரியாதைக்குரிய என்னுடைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அல்ல, ஷீலா தீட்சித் என்கிற ஒருவரும், வெங்கட்ராமன் என்கிற ஒருவரும், மன்னிக்கவும், ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்களும் வெங்கட்ராமன் அவர்களும் 2 முதலமைச்சர்கள் மாற்றுக்கு பிறகு ஏற்கனவே மக்களுக்கு இருந்தது திருவரங்கத்துல கொஞ்சமாவது வெளிப்பட்டிருக்கணும்ல. நிச்சயமா இந்த பணபலம்,
அதிகார பலம், 5000 ரூபாய் ஒரு வாக்கிற்கு கொடுத்து 88 கோடி செலவு செய்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் 55,000 வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. எங்கள் எதிர் சிந்தனைகள் அதிகமாக வாழுகிற மக்களிடத்திலேயே தொடர்ந்து 7 தொகுதிகளாக வெற்றி பெற்றிருக்கிற அதிமுகவின் கோட்டையிலேயே 55,000 வாக்குகளை நாங்கள் வெற்றிருக்கிறோம், கூட்டணிகள் இல்லாமலேயே என்கிற பெருமையை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. இன்றைக்கு தளபதி அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியில் இன்றைக்கு யார் முதலமைச்சர்? பால் விலை உயர்ந்திருக்கிறது, மின்சார விலை, பேருந்து கட்டணம் எல்லாம் உயர்ந்திருக்கிறது. அடித்தட்டு மக்களுடைய குறவலைகள் நெருக்கப்படுகிறது. இன்றைக்கு மரியாதைக்குரிய அம்மையார் சரஸ்வதி அவர்கள் சொன்னது போல மக்களின் முதல்வர் அம்மா அவருடைய ஆட்சி என்று சொல்கிறார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எனக்கு ஆட்சி என்பது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் என்று சொன்னால் நான் தலை சாய்ந்து ஏற்றுக்கொள்கிறேன். அது அரசியலமைப்பு கொடுத்திருக்கிற உரிமை. ஆனால் ஒரு குற்றவாளியை முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொள்வது வேண்டும் என்று சொன்னால் அது என்னால் முடியாது. வழக்கு கோர்ட்ல இருக்க பத்தி நான் பேச விரும்பல. குற்றவாளி சொல்லக்கூடிய அதிகாரம் வழக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஒரு வக்கீலா இருக்கிறாரு, ஒரு வக்கீலாக இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நான் வழக்குக்குள் போக விரும்பல. ஆனால் வழக்கை பற்றி பேச வேண்டிய இடமும் இது அல்ல. இந்த வார்த்தையை அவர் பிரயோகிப்பதை நாங்கள் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மக்கள் ஏற்றுக்கிறாங்க. எங்க அம்மா மக்கள் முதல்வரா திமுக ஏற்றுக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. ஒரு முக்கியமான விஷயம், அதாவது பாருங்க, இன்னைக்கு வந்து ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது அதிமுகவுடைய கோட்டைங்கிறத தாண்டி ஜெயலலிதாவுடைய சொந்த தொகுதி. அந்த தொகுதியிலேயே கூட திமுக சென்ற தேர்தல், அதற்கு முந்தைய தேர்தல் அதெல்லாம் வாங்கின அந்த ஒரு வாக்கு பலத்தை கணிசமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை விட கூடுதலாக சில ஆயிரம் ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு சூழ்நிலையில திமுகவுடைய ஓட்டர் பேஸ் இன்டாக்டாக இருக்கிறது. பொதுவாகவே இடைத்தேர்தலுடைய வரலாறு நமக்கு தெரியும், ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருந்தது. ஆக இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா 2010 நடந்த தேர்தல் பெண்ணாகரம் தேர்தல், அதிமுக டெபாசிட் இழந்தது. பிறகு 2011 ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அந்த தொகுதி உட்பட எல்லா தொகுதிகளும் எப்படி பண்ணது அப்படின்னு. ஆக நீங்க டிஸ்மிஸ் பண்ண முடியுமா? ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படி. ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன குறை? இதாவது சகோதரர் சொல்லலாம், இங்க அது ஏறி போச்சு, இது ஏறி போச்சு, அது மக்களின் முதல்வர் என்று மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இப்ப சாதாரணமா ஒரு கல்லூரியில ஒரு விரிவுரையாளர் லீவ் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு இன்னொருத்தர் வந்து பாடம் எடுப்பார் இல்லையா? இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் அம்மாவால் அரசியல் பணிகள் வேண்டாம் என்ற நிலையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தற்காலிக முதல்வரா எங்க அம்மா நினைத்திருந்தால் இவர் தலைவர் பேர் வாங்கினார், விஞ்ஞான ரீதியான குற்றவாளி என்று அந்த காலத்திலே பேர் வாங்கினார். எங்கள் அம்மா நினைத்திருந்தால் இந்த வழக்கை 2001 மரியாதைக்குரிய எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த வழக்கு அப்பவே அப்பவே வந்து போயிருக்க முடியும். சட்டப்படி சந்திக்கிறோங்கிறனால தான் நாங்க குறுக்கு வழியில போய் நாங்க இந்த வழக்குல இருந்து வெளியில வர எங்க அம்மா நினைத்தது அல்ல. அற்புதமான ஒரு ரொம்ப நீண்ட வாதம் செஞ்சிருக்கோம். இல்ல இல்லைங்க, எங்க அம்மா நினைச்சிருந்தா இவர் தலைவர் மாதிரி சட்டம் இயற்றி இந்த வழக்குல இருந்து வெளியில வந்திருக்கலாம். சேர்ந்தவருடைய நடைமுறை அந்த கட்சியை பிரதிநிதியாக ஒருவர் செய்யலைங்கிறது வேணா வச்சுக்கலாம். நாங்கள் எங்களால முடியல. உங்க தலைவரை செஞ்சாரு, எங்க அம்மா அதை செய்யல, அவ்வளவுதான். பற்றி நம்ம பேசுவது முதல் முறையில பல முறை பேசிருக்கோம். அதுவல்ல இன்றைய விவாதம். நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இப்போ வந்து கழகங்கள் இல்லாத ஒரு தமிழகம், திமுக இல்லாம அதிமுக இல்லாம நாங்க தான் மாற்று அப்படின்னு சொன்னீங்க. ஒரு மாற்றுனா அதற்கான அறிகுறிகள் கொஞ்சமாவது தென்பட்டுக்கணும். 5000 வாக்குகள் டெபாசிட் இழந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியால இன்னைக்கு நாங்க ஒரு மாற்று அணி அமைக்கிறோம் அப்படின்னு நீங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக, இன்னும் சொல்ல போனா போன மாசம் வரைக்கும் பேசிட்டு இருந்தது போல இன்னைக்கு பேசுவது அப்படிங்கிறது எழுபடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 நிமிடத்திற்கு முன்னால் தான் பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் டெபாசிட் போன அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னீங்க. அப்ப அது உண்மை என்றால் இப்ப நீங்க கேட்ட கேள்வி தவறு, அது சரி என்றால் இது தவறு. எவ்வளவு கணிசமான வாக்குகள் பார்க்கிறோம். அதாவது உங்களுடைய மற்ற ட்ராக் ரெக்கார்ட்ஸ் அதிமுக அதற்கு முந்தைய தேர்தல்கள்ல எவ்வளவு 1000 வாக்குகள் வாங்கியிருக்குன்னு பார்க்கிறோம். பிஜேபி அதற்கு 2014 எவ்வளவு வாங்கியிருக்கு, 2009 எவ்வளவு வாங்கியிருக்கு, 11 எவ்வளவு வாங்கியிருக்கு. ஹரிஹரன் 5000 ஓட்டு வாங்கினாலும் 10,000 ஓட்டு வாங்கினாலும் 15,000 ஓட்டு வாங்கினாலும் டெபாசிட் போனதுதான். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க.
அதாவது இல்ல ஒரு 35 மார்க் வாங்கி ஃபெயில் ஆறதும் 1 மார்க் வாங்கி ஃபெயில் ஆறதும் தமிழக மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. தமிழக மக்களை பொறுத்தவரையில ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். இது நாம இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அகில இந்திய அளவில் பார்த்தோம். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து தான் இப்போ நம்ம பேசுகிறோம். திரு ஸ்டாலின் அவர்கள் மிக துல்லியமாக கணித்திருக்கிறார். அதாவது ஒரு பயிர் வாழ அதற்கு பருவ மாற்றங்கள் தேவை என்று சொல்லியிருக்கிறார். அந்த பயிரானது வாடிய காரணத்தினாலே, திராவிடம் என்கின்ற ஒரு பயிர் வாடிவிட்டது என்கின்ற காரணத்தினாலதான் ஒரு மாற்றம் தேவை என்பதை மக்கள் உணர்ந்ததை ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்திருக்கிறார். இந்த தேர்தல்கள் சமீபத்திய திராவிடம் மீது மக்களுக்கு வெறுப்பு இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு அதிமுக மீது உங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க பணபலம் இருந்தது அப்படின்னு. மாறா தேர்ந்தெடுக்க வேண்டியது யாரு? உங்களை தேர்ந்தெடுத்திருக்க கூடாது. ஒரு மோடி அலையெல்லாம் மறுபடியும் திமுகவுக்கு தான் அடுத்த இடம் கொடுத்திருக்காங்க. I will tell you, எங்கெல்லாம் தேசிய கட்சிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இடைத்தேர்தல்கள், எந்தெந்த மாநிலங்களில் தேசிய கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் இடைத்தேர்தல்கள் மிக நியாயமாக நடைபெறுகின்றன. எங்கெல்லாம் மாநில கட்சிகள் ஆட்சி புரிகின்றோம் அங்கு நியாயமாக நடப்பதில்லை என்பது இந்த நாடு உணர்ந்த விஷயம். இது உங்களுடைய ஊடகங்களே தெளிவாக சொல்கிறேன். இப்ப பிரசன்னா சொன்னாரு 5000 ரூபாய் கொடுத்து, இப்ப நான் பேசும்போது அவர் மாத்தி தர்றேன். நான் பேசுவதற்கு முன்னாலேயே இந்த தேர்தல் எப்படி நடந்தது என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய நண்பர் பிரசன்னா தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அதே தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் அதே ஸ்ரீரங்கத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னாங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னாங்க? பாஜக மோடி என்ன சொன்னார்? அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரே ஒரு விஷயம், தளபதி அவர்கள் சொன்னது இந்த நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள் முடங்கி இருக்கிறது, முதலமைச்சர் யாருமே தெரியாமல் இருக்கிறது, பொருளாதாரம் நசுங்கி இருக்கிறது, மாற்றம் தேவைன்னா திராவிடம் ஆரிய திராவிடம் என்றைக்கு வாழும். அதாவது இதே ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்ரீரங்கத்திலே தெளிவாக சொன்னார், ஆட்சியில் இருந்த போது சம்பாதித்தோம், அதை செலவு செய்யுங்கள் என்று சொன்னது அனைத்து ஊடகங்களிலும் வந்துள்ளது. ஒரே நிமிஷம், தவறான பதிவு, இது தவறான பதிவு. ஆட்சியில் இருக்கிறவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள், அவர்கள் செலவு செய்கிறார்கள் என்று சொன்னாரே தவிர மோடி மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கே பணம் வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு கேட்கல. இது தலைப்பு அது கிடையாது. இவங்க உடனே ராமனுடைய 66 மனைவிகள் கட்டிக் கொள்ளலாம். ராமனுடைய வரலாறு என்ன? இதெல்லாம் இல்ல இல்ல, அதைத்தான் சொல்றேன். திராவிடத்தை வாடிப்போன பயிர் என்று சொல்லுகிற போது திராவிடம் தந்தை பெரியார் வாழ்ந்திருக்கிற மண், இந்த மண்ணில் திராவிடத்தை கொற்றி கொடுப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நான் பேசும்போது நீங்கள் அவர் குறுக்கே பேச அளவு செய்யக்கூடாது. நான் சொல்றேன், இப்ப அவர் சொன்னதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்கிறேன். நேற்று மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெகத் ரட்சணர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், ஸ்டாலின் ஒரு துளசி செடி என்று. அது என்னது? திராவிடமா? ஆரியர்கள் மட்டும்தான் பயன்படுத்தணுமா போட்டிருக்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன். ஜெகத் ரட்சகன் பேசுகிற போது துளசி செடி அது வாசமுடையது, அரசியல் பண்பாட்டை கற்றுக்கொள்ளக்கூடிய கலைஞர் அப்படி திராவிடத்தை ஒழிப்போம் என்று சொல்வதற்கு காரணமே அதற்கான சூழல் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நான் தான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு நாங்கள் திமுக அதிமுக ஒரு மாற்று அப்படின்னு பல தேர்தல்களில் பார்த்திருக்கோம். பாமக சொல்லியது, மதிமுக சொல்லியது. வரக்கூடிய தேர்தலில் திமுக அதிமுக அல்லாத மாற்று சக்திகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது நினைக்கிறீங்களா? இது
மையப்படுத்தி தான் போலரைசேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக அதிமுக மையப்படுத்தி தான் போலரைசேஷன் இருக்கும். நீங்களே நாராயண கேட்டீங்க, அதிமுக டெபாசிட் பேசும்போது நாராயணன் சொல்லும்போது சொன்னீங்க ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டீங்க. பாஜகவோட ஸ்ட்ரக்சர் கடந்த 3 எலெக்ஷன்ல 2% வாக்குகள் தான். சோ அந்த ஸ்ட்ரக்சர்ல அவங்க மீறி வர முடியாது, வரக்குள்ள சூழல் இல்ல. அவங்க இது சிறங்கத்துல கண்டஸ்ட் பண்ணது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். அந்த பிளண்டர் அவங்க செய்துட்டாங்க. ஏன்னா அதுல இருந்து அவங்க மீண்டு 2016 வரதுக்குள்ள வாய்ப்பே இல்ல. ஃபைட்டுங்கிறது அதிமுக அல்லது அதிமுக அணி பிளஸ் திமுக அணி கடையில தான் ஃபைட் இருக்கும். இந்த 2 கட்சிகளும் தான் ஒரு ஆட்சி மாற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு மினிமம் 25% வாக்கு பலம் உள்ள கட்சிகளாக இருக்கும். மற்றபடி திராவிடம் ஆரியங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஒண்ணும் இல்ல. அது ஜெயலலிதா தலைமையில ஒரு கட்சி, இது கருணாநிதி தலைமையில ஒரு கட்சி, அவ்வளவுதான். கொள்கை பார்க்க போனா குலுகப்பட்டவர் கொல்லைப்புற வழியினாங்க. பேரஞ்சர் அண்ணா வரும்போது எம்எல்சி ஆகி தான் முதலமைச்சர் ஆனார். அப்ப அந்த இடத்துல மேட்ச் பிக்ஸ் ஆகுது. சோ இது பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸுக்காக எல்லாம் போறதானே தவிர திராவிடம் ஆரியம் எல்லாம் பேர் தான். மக்கள் அதை வச்சு ஓட்டிங் போடல. ஜெயலலிதா மேலோட ஈர்ப்பிலையும் கருணாநிதி மேலோட ஈர்ப்பிலையும் தான் ஓட்டு போடுறாங்க. இந்த நிலையில 1க்கும் மேற்பட்ட 2க்கும் மேற்பட்ட அணிகளுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இன்னைக்கு தமாக களத்தில் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து விட்டு பாமக களத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு மல்டி கார்னட் ஒரு கண்டெஸ்டுக்கான இதெல்லாம் வேற அளவுல சொல்லிக்கலாம். ரியல் ஃபைட்ங்கிறது யானைகள் மோதிர மாதிரி அதிமுக திமுக மோதல் தான். பாமக களத்தில் இருக்கு. நாம் தமிழர் கூட 214 தொகுதியிலையும் பொலிசிமா சொல்றாரு. ராமதாஸ் ஆதரவு கேட்டார். இல்ல நாங்க தமிழர் இது 214 சொல்றாரு. அதெல்லாம் நம்ம மெயின் ஸ்டைல எந்த பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத கட்சி தான் தமாக. ஆக்சுவலா தமாக கூட்டணி தான் போகும். அவங்க மூப்பனார் மாதிரி ஒரு ஆப்ஷனை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ஏடிஎம்கே ஆப்ஷன், டிஎம்கே ஆப்ஷன் அதையும் அவைல் பண்ணுவாங்க. வேற என்ன கட்சி? பாமக 2 தடவை கூட்டணியில போய் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. 2009 அதிமுக கூட்டணியில போய் அவங்க கண்டெஸ்ட் பண்ண சீட்டெல்லாம் தோல்வி. அதிமுக அந்த ஏரியாவில் ஜெயித்து சேலம், விழுப்புரம், திருவள்ளூர் போன்ற பகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. அவங்க தோத்து போனாங்க. திமுக கூட்டணியிலே தோத்து போனாங்க. கூட்டணி வரும்போது அவங்களுக்கு எதிர்ப்போட்டு இருக்கிறதுனால அவங்க இந்த எலெக்ஷனை அவங்களோட பிரத்யேக சூழ்நிலை காரணமாக அவங்க தனிச்சு போட்டிடுறாங்க. அவங்க ஸ்ட்ரக்சரும் தனிச்சு போட்டியிடும் போது 1 சீட்டு 4 சீட்டு தான் ஜெயித்தாங்க. திமுக அதிமுக கூட்டணி வரும்போது தான் 20-18 ஜெயித்தாங்க. நம்ம சி.ஆர். சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு வழக்கானது, இந்த ஒரு பெங்களூரு வழக்குடைய ஒரு மேல்முறையீடு செல்லக்கூடிய திசை, அது ஒரு நிர்ணய சக்தியாக ஒரு டர்னிங் பாயிண்டாக இந்த ஒரு தேர்தலில் பாசிட்டிவோ நெகட்டிவோ இருக்கக்கூடும் என்றால் மறுப்பீர்களா? பாசிட்டிவா இருக்கும். இல்ல அந்த ஒரு வழக்குடைய மேல்முறையீடு அம்மா எந்த தவறும் செய்யவில்லை என்பதை மக்கள் சொல்லிக்கிட்டா. ஏன்னா அவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக ஜெயிச்சா ஜனநாயகன் வாங்க, நாங்க ஜெயிச்சா பரநாயகன் வாங்க. எப்பவுமே இந்த திருவிழாடல் ஒரு டயலாக் உங்களுக்கு தெரியும். பாட்டு எழுதி பேர் வாங்கும் புலவரும் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவரும் இருக்கிறார்கள். இவங்க 5000 சொல்றதுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல. அதிமுகவும் இதே போல அந்த இடைத்தேர்தல் நடந்த போது இங்க வாங்கப்பட்டது, இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் பணநாயகன் ஜெயித்தது அப்படின்னு இதே நிலைப்பாடு அதிமுகவும் எடுத்திருக்கிறது, திமுக ஆஃப்கோர்ஸ் எடுக்குது. இன்றைக்கு இந்த வழக்கை பொறுத்தவரை வழக்குக்குள்ள போக விரும்பல, பிகாஸ் கோர்ட்ல இருக்கிறதுனால. ஆனால் மக்கள் மத்தியில் எந்த தாக்கத்தையும் அம்மா மேல் இது நடந்திருக்க முடியாது. அம்மா அவர்கள் நிச்சயமாக ஒரு நிரபராதி என்பதை மக்கள் உணர்ந்திருக்காங்க. அது 100%. அதை நான் சுட்டிக்காட்ட மட்டும் இல்ல, அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன். பியாண்ட் த பாலிடிக்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ, இன்னைக்கு அம்மா கிட்ட அனுதாபம் ஜாஸ்தி இருக்கே தவிர இந்த வழக்குனால அம்மாவுடைய புகழோ பெயரோ ஒரு எள்ளளவு கூட போறதுக்கு முன்னாடி வித் பெர்மிஷன் ஆஃப் தி அதர் டூ திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு வழக்குடைய திசையானது இந்த ஒரு வரக்கூடிய 2016 தேர்தலில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இட் இஸ் நாட் a great factor அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, இது ஒரு மைனர் ஃபேக்டர் தான். இட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. வழக்கு என்ன ஆகுதுங்கிறதுல இட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. ஜெயலலிதாவே கேண்டிடேட்டான்னு சொல்லும் போது கிடைக்கக்கூடிய ஓட்டு வேற யாரையும் அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வர முடியாத சூழ்நிலை வந்தா என்னோட அனுமானப்படி வேற யாரையும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜெயலலிதா கேண்டிடேட் கிடைக்கக்கூடிய ஓட்டோட ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஓட்டு குறையும். நான் திரு பிரசன்னா அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். நீங்க உங்களுடைய ஓட்டர் பேச நீங்க இன்டாக்டா வைத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா இந்த தேர்தல் இடைத்தேர்தல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, பணபலம் ஜெயிச்சது அதுன்னு. 2014 தேர்தல் ஆகட்டும், இல்லாட்டி இந்த தேர்தல் ஆகட்டும், அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான ஒரு கேப் ஆனது ஹியூஜாக இருக்கிறது. இன்னைக்கு 2004 எடுத்துக்கிட்டீங்கன்னா
அப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தது. 2004 மக்கள் கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. அதிமுக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல. 2006 ஆட்சி மாற்றம் ஏற்படுது. இது 2014 ஆகட்டும், அதுக்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல் ஆகட்டும், உங்களுக்கும் ஆளும் கட்சிக்கும் வித்தியாசமே ஒரு பெரிய அளவுக்கு இருக்க, இது சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானாங்கிற ஒரு சந்தேகம். நீங்க நிச்சயமா சொல்லலாம், இந்த குற்றச்சாட்டை வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அந்த ஹியூஜ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறப்போ வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஏறக்குறைய 15,000 25,000 போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பட்டியல்களை கொடுத்திருக்கிறோம். சில மாதத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலையுமா நிச்சயமா அங்கேயும் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஸ்ரீரங்கம் தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்களுக்கு பட்டியலோடு கொடுத்த ஒன்று. நீங்கள் நாடாளுமன்றத்தினுடைய இடைத்தேர்தலில் 37 பேர் வெற்றி பெற்றார்கள் என்று மமதையில் அவர்கள் பேசலாம். அது ஜனநாயகம், மக்கள் கொடுத்த தீர்ப்பு, அதை நான் தலைவணங்கி ஏற்கிறேன். ஆனால் அந்த வெற்றியை அவர்கள் எப்படி பெற்றார்கள், 144 ஏன் போட்டீர்கள் என்று இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை. ஏன் பணத்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தொகுதியினுடைய பொறுப்பாளர், எனக்கு தெரிஞ்சு ஒரு RDOவால என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கிறத நேரடியா சொன்னாங்க. நான் நேரடி புகார்தாரர். அந்த அடிப்படையில் அந்த புகாரை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு பதிவு செய்திருக்கிறேன். இல்ல நீங்க அப்படியே பார்த்தாலும் கூட ஒரு வித்தியாசத்தை பாருங்க. 23 எங்க, 44 எங்க, சதவீதம். திரும்பவும் சொல்றேன், நீங்க அந்த 23, 24ங்கிறப்ப ரவீந்திரன் அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி 25 26, 27 என்று இருந்தால், அன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அதிமுகவினுடைய வாக்கு வங்கி 26, 27 அல்லது அதை விட 3-4% அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம் பணபலம், அதிகார பலம். நீங்கள் சொல்வது அதற்கு மேலே 10% மேலே இருக்கிறதே, அதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி உங்களிடத்திலிருந்து தேர்தல்ல இது சரியா நடக்குது. நீங்க தோத்தானா அந்த சமயத்துல ஒரு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், ஒரு கிரவுண்ட் ரூல்ஸே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனோபாவம். நாங்கள் கேட்டிருக்கிற எந்த கேள்விகளுக்கும் இதுவரைக்கும் பதில் இல்லை. ஒரே ஒரு உதாரணம், ஸ்ரீரங்க இடைத்தேர்தல். மனோகர் என்கிற தேர்தல் அதிகாரி அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு 2 முறை பணம் கட்டி இருக்கிறார். அவரை தேர்தல் அதிகாரி நியமித்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்கனவே இந்த ஜெயஸ்ரீ அவர்கள் மாற்றப்பட்டு முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய தொகுதியில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றப்படுகிறார். தேர்தல் ஆணையம் செய்தது. நிச்சயமா அந்த தேர்தல் ஆணையத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த புகார்களை வைத்த போது 10 நாட்கள் தூங்கி இருந்துவிட்டு 12வது நாள் மாற்றுகிறார்கள். 10 நாட்கள் அவர்கள் செய்ய வேண்டிய செய்திகளை எல்லாம் செய்து முடித்து விட்டார்கள். படபலத்தால், அதிகாரத்தால் இந்த வெற்றி. நான் திரும்பவும் ஜெயஸ்ரீ இருந்தா வேற குற்றச்சாட்டு வைப்பீங்க. ஒரே ஒரு விஷயம், பொது தேர்தல் அவருடைய தொகுதியை இந்த விஷயங்களுக்குள்ளாரே போக விரும்பல. வாக்கு சதவீதம், புதிய வாக்காளர்களே போக விரும்பல. இன்றைக்கு ஒரு நாளிதழ் பக்கம் பக்கமாக 2.5 லட்சம் கோடி இந்த நாட்டில் அரசு இயங்குகிறதா, அமைச்சர்கள் இன்றைக்கு வருகிற எல்லா பத்திரிகைகளும் அரசு இயங்குகிறதா என்று குற்றச்சாட்டு. முதலமைச்சர் அவர்கள் தொழிலதிபருடைய மாநாட்டை நடத்தினார். பல நாற்காலிகள் காலியாக இருந்தது என்று இவர்களுக்கு ஆதரவாக செய்தி எழுதுகிற ஒரு பத்திரிகையே படம் போட்டது. நாங்க கூப்பிட்டவங்க தான் கூப்பிட, ஊர்ல இருக்க எல்லாரும் கூப்பிட்டவங்க வந்தாங்க. அப்புறம் நாற்காலி அதிகமா போட்டீங்க, அப்புறம் நாற்காலி அதிகமா போட்டீங்க. நிக்க வச்சுப்பீங்களா கூட? அவங்க கூட யாராவது வந்தா இது பேச்சே கிடையாது. இவர் சொல்றாரு வாக்காளர் அதிக. இருங்க ஒரு நிமிஷம், நான் ஒரு கேள்வி இந்த ஒரு வருடங்களுக்கு முன்னால் 2013 அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது நான் மரியாதையோடு பணிவோடு கேட்கிறேன். அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது இன்னைக்கு கிண்டியில் இருக்கிற ITC ஹோட்டல்ல ஒரு மிகப்பெரிய பங்கன் நடந்தது. அதிலே அம்மையார் ஜெயலலிதா இப்படி ஒரு புத்தகத்தை தூக்கி பிடித்திருந்தார். அந்த புத்தகத்தின் பெயர் தமிழ்நாடு விஷன் 2023. அதில் 7வது பக்கத்தில் இந்த 3 ஆண்டுகளில், அதாவது 10 ஆண்டுகள் திட்டம், இந்த 3 ஆண்டுகளில் ஏறக்குறைய 13 மின் திட்டங்களை நாங்கள் அடிக்கல் நாட்டி இருப்போம். ஒரே ஒரு போன வாரம் இதே வேற எதுவும் வேண்டாம், பதில் மட்டும். இதுவரைக்கும் ஒரு அடிப்படையில் இதெல்லாம் நிறைவேறல, அதனால மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க. அவருடைய வாதமா நான் புரிஞ்சு நான் கேட்கிறேன். ஓட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறாங்களே, யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் இந்த வருஷம் இந்த தேர்தல ஓட்டு போட்டிருக்காங்க தெரியுங்களா? லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இப்ப சேர்க்கப்பட்டிருக்காங்க. வாக்காளர் லிஸ்ட்லயே ஒரு ஸ்பர்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. அது புரிந்து கொள்ள முடியலங்கிறது தான் கொடுக்கும். இல்லைங்க சார், இப்ப நிறைய வாக்காளர் யங்ஸ்டர்ஸ் இந்த வருஷம் நீங்க ஓட்டு பாத்தீங்கன்னா
நிறைய புதிய வாக்காளர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இவங்க திமுக ஆட்சி காலத்துல நடந்த ஒரு தேர்தல்ல மயிலாப்பூர்ல ரஜினிகாந்த் ஓட்ட வேற ஒருத்தர் போட்டு போயிட்டாரு. சிவாஜி கணேசன் நடிகர் உயிரோடு இருந்த போது அவரோட ஓட்டை யார போட்டு நல்ல ஓட்டெல்லாம் இவங்க போட்டாங்க. இப்ப எல்லாமே மாற்றி ஏங்க கார்பரேஷன் எலெக்ஷன் திமுக ஆட்சி காலத்துல மாநகராட்சி தேர்தல் நடந்த போது நடந்ததை நீதிமன்றம் சொல்லிச்சு. இவங்க எப்படி தேர்தல் நடத்துறாங்க, இவங்க எப்படி ஓட்டு விஷன் 2023 கண்டிப்பாக செயல்படுத்துவார். செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மின்சார விட்டு தமிழ்நாட்டில் இவங்க விட்டுட்டு போனப்ப 18 மணி நேரம் மின்சார விட்டு இன்னைக்கு இருக்கா? இவங்க விட்டுட்டு போனப்ப அத்தனை குறையும் 18 மணி நேரம் மின்வெட்டு கோயம்புத்தூர்ல தற்கொலை பண்ணிக்கிட்டான், விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டான். திமுக திட்டம் கொண்டு வந்தோம். எதுவுமே கேட்கலங்க. இல்ல நான் எதுவுமே நீங்க எல்லாம் பேசுங்க. அதிமுக மிகச்சிறந்த ஆட்சி. ஒரே ஒரு கேள்வி, ஒரு மின் திட்டம் என்ன மின் திட்டம் இல்லாம நீங்க இன்னைக்கு லைட்ல உட்கார்ந்து இருக்கீங்களா? நீங்க கரண்ட் ஒரு யூனிட் மெகா யூனிட் எது? ஒவ்வொரு இஷ்யூ பேசணும், நிறைய பேசலாம். நேரம் வேணும் நமக்கு. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இன்னைக்கு நாங்க தொடர்ந்து ஏற்கனவே என்ன சொல்லி வந்தீங்களோ அதே போல சொல்லி வரீங்க. நாங்கள் ஆட்சி அமைப்போம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாற்றாக இருக்கும் அப்படின்னு நீங்களே புலம்புறீங்க. தேமுதிக வேலை செய்யல, பாமக வேலை செய்யல அப்படின்னு. கூட்டணியும் இன்னைக்கு உங்களுக்கு பலமா இல்ல. தனிப்பட்ட அளவுல நீங்க உங்களுடைய செல்வாக்கும் சீரா இல்ல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு பாஜக வேற ஏதோ ஒரு கூட்டணியில சேர்ந்து ஒரு வாக்கு பெறுவதற்கு இல்ல கரை சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நீங்க ஒரு அணியை தலைமை தாங்குவதோ இல்ல அந்த அணியில ஒரு முக்கிய அங்கம் வகிப்பதற்கான ஒரு சூழலையோ ஒரு பிராக்டிக்கலா ஒரு யூட்டோப்பியன் யோசிக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. அதாவது இப்ப நாம் எடுத்த தலைப்பிலிருந்து ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, மாற்றத்தை மக்கள் ஏன் விரும்புகிறார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இப்ப நடந்த இந்த ஒரு 3/4 மணி நேரம் என்னுடைய கேள்வி மாற்றம் நீங்களா? இந்த 3/4 மணி நேரம் மாற்றம் வரும் அப்படின்னா இந்த 45 நிமிடங்கள் பிரசன்னா அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சகோதரி சரஸ்வதி அவர்களும் அவர்களுக்கிடையே நடந்த உரையாடலின் மூலமே மக்கள் மாற்றத்தை கண்டிப்பாக விரும்புவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த நாடு கண்டிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. இப்பயும் நடந்தது, முந்தையும் நடந்தது, இதே போலதான் நடந்தது. 2014 வரல, 2011 வரல, 2016 வந்துருமா? I will tell you definitely. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்களிக்கவில்லை. அந்த வாக்குகள் அத்தனையுமே திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசிற்கும் செல்லக்கூடாது என்கின்ற காரணத்தினால், எங்கே அவர்கள் வந்து விடுவார்களோ என்கின்ற காரணத்தினால் சென்ற உண்மை இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ப்ராப்ளம் என்னன்னா, தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள்ல பாரதிய ஜனதா கட்சி அந்த உறுப்பினர்கள் பேசும்பொழுது மட்டும் குறுக்கீடுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது நான் ஐ எம் வெரி பிராங்க் வித் யூ. நான் என்ன சொல்ல வரேன்றதை முடிக்கிறதுக்குள்ள நீங்க கேள்வி கேட்கறீங்க. தமிழகம், மேற்கு வங்காளம், ஒரிசா இந்த 3 மாநிலங்களிலும் உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைப்பு சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வலு குறைந்துதான் இருந்தது. அதனால்தான் மக்கள் மிக தெளிவாக காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் மாற்றாக ஊழலுக்கு எதிராக வாக்களித்தார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு பிறகு எங்களுடைய அமைப்பு மிக சிறப்பாக இந்தியா முழுவதும் செயல்பட்டுக் கொண்டு வந்திருக்கிறது. இதுக்கு உதாரணமா ஒன்னு சொல்றேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல யாராவது எதிர்பார்த்தார்களா? 25 இடங்கள் கூட்டணியோட சேர்ந்து 27 இடங்கள் யாரும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கோம். ஜம்மு காஷ்மீர்ல 2014 தேர்தலில் எப்படி கணிசமான நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அதுக்கு அடுத்தது அஸ்ஸாம்ல ஆரஞ்சு ஒப்பிடுறீங்க. நீங்க வரிசையா ஆரஞ்சு, திராட்சை எல்லாமே சொல்லலாம். அதே போல நீங்க திரிபுரால கூட நாங்க பல உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறோம். ஒன்று ஏன் தமிழ்நாட்டில் ஜெயிப்போம். நீங்க ஒரு இடைத்தேர்தல் வச்சுக்கிட்டு பேசினீங்கன்னாக்கா, இடைத்தேர்தல் மட்டும் இல்ல சார். நீங்க ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் அந்த தேர்தலே மோசடியாக நடந்தது நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இவங்க சரஸ்வதி சகோதரி சொன்னாங்க, சென்ற திராவிட முன்னேற்ற கழகம் பிரசன்னா இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்றாரு.
நான் என் கண்கூடாக பார்த்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தல் நியாயமாக நடந்ததா சொல்ல முடியுமா? வழக்கு கூட போடல, அவ்வளவு பெரிய அராஜகம் நடந்துச்சு. அதான் உண்மை. அதே போல திருமங்கலம் பார்முலா என்று இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? இதெல்லாம் கேட்கணும் மக்கள், இதெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்புறம் நான் முடிச்ச பிறகு பேசுங்க. நீங்க ரெண்டு பேரும் அதிக நேரம் பேசிருந்தீங்க. நான் என்ன கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை இடங்கள் பெற்றது சென்ற பாராளுமன்ற தேர்தலில்? இவர் நாங்க 5000 ஓட்டு வாங்கினா சிரிக்கிறாரு, நீங்க 0. நீங்க சிரிக்கலாமா? நாங்க 2 இடம் வெற்றி பெற்றிருக்கோம். இப்ப நாங்க என்ன சொல்றோம், டெல்லியில நாங்க 32% அதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. இதைத்தான் சில ஊடகங்களும் அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது ராசிக் ராமசாமியும் பாரதிய ஜனதாவும் உண்மை. அவரும் தோற்றா நீங்களும் தோற்றீங்க. அப்ப திமுகவும் விடுதலை திமுக அப்படி இல்ல. அதாவது நீங்க ஒரு இடைத்தேர்தலை வச்சுக்கிட்டு பேசுறது தவறான விஷயம். உங்களுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை, அது வேற. ஆனால் ஒரு இடைத்தேர்தல் வாங்குற வாக்கை வச்சு நீங்க ஒரு மாநிலத்தினுடைய பொது தேர்தலை கணிப்பீர்களே, ஆனால் உங்கள் கணிப்பும் சரி அவர்களுடைய கணிப்பும் சரி தவறாக போகிறது. உறுதியாக இரு கழகங்களையும் முறியடித்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வரும். என்ன அப்படின்னா, நாராயணன் ஒரு அபத்தமான குற்றச்சாட்டை மக்கள் முன்னால் வைக்கிறார். திராவிட முன்னேற்ற பேசுறப்ப நான் அமைதியா 5000 வாக்குகள் இல்ல, ஒரு வாக்கு இல்ல. இதே நேரலை நிகழ்ச்சியில இந்த ஸ்ரீரங்கம் தேர்தல் முடிந்த போது கலந்து கொண்ட தேர்தலில் அதிமுகவினர் பாஜகவை கேவலமாக பேசிய போது பேசுகிற போது நான் பெருமையாக சொன்னேன், ஒரு வாக்கு வாங்கியிருந்தாலும் அது ஜனநாயகத்தில் பெருமைதான். அந்த 5000 வாக்குகள் 3000 வாக்குகள் 1000 வாக்குகள் என்று ஒரு கட்சியை கொச்சைப்படுத்தக் கூடாது என்று பாஜக அல்ல, நோட்டோவையும் டிராபிக் ராமசாமியும் மார்க்சிஸ்டையும் வக்காலத்து வாங்கி பேசிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அரசியல் நாகரிகத்தை மீறி அவர் பேசுகிறார். நான் கண்டிக்கிறேன் உங்களை. நீங்க நான் பேசவே இல்லை. தனிநபர் விமர்சனமோ அல்லது திமுக பேசுகிற வார்த்தை இந்த தேர்தலில் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குமா? இதை தாண்டி சென்ற தேர்தல்கள் எல்லாம் விஜயகாந்த் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருந்தார். அந்த ஒரு ஃபேக்டர் இன்னும் வலுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இஸ் இட் டிமினிஷிங் நினைக்கிறீங்களா? அதாவது விஜயகாந்த் 8% வாக்கு எடுத்தாரு முதல்ல, அப்புறம் 10% வாக்கு எடுத்தாரு, அப்புறம் கூட்டணி போனாரு, அப்புறம் திரும்ப அவரு கூட்டணியில அவருக்கு வாக்கு குறைஞ்சாலும் கூட சீட்டு 29 சீட்டு வந்தது. அடுத்தால திரும்ப அவரு தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தாரு, வாக்கும் குறைஞ்சு போச்சு, சீட்டும் எதுவும் வரல. பாமக ஒரு சீட்டு ஜெயித்தாங்க, பாஜக ஒரு சீட்டு ஜெயித்தாங்க, அவர் ஒரு சீட்டும் ஒன்னும் வரல. ஆனா அவர் மீண்டும் தனிச்சு நின்னா அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா அவர் ஒரு பெரிய அணியில சேர்ந்தா அவர் கேட்டலிஸ்ட் போல்ஸா ஒர்க் பண்ணலாம். அந்த கேட்டலிஸ்ட் போல்ஸா ஒர்க் பண்றது அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் திமுக விட ஒரு பலமான சீட்டுக்கு பேரம் பேசி போகிறது, அல்லது மீண்டும் எம்ஜிஆர் பேர சொல்லிட்டு அதிமுக போறது. இந்த ரெண்டை தவிர அதுக்கு நீங்க ஏத்துக்கிட மாட்டாங்கிறது அதுக்கு ஏத்துக்கிட மாட்டாங்க தெரியுது. நீங்களே சொன்னீங்க பாஜக அதான் சொன்னீங்க, பாஜக அதிமுக ஏற்றுக்கிட வாய்ப்பு இருக்காது. இன்டைரக்டா நீங்க அதை சொன்னீங்க. இந்த இதுக்கும் ஏற்றுக்கிறேன். அவர் முன்னாடி இருக்கிற வாய்ப்பு விஜயாந்த் சென்ட்ரிக்கா தான் சொல்றேன். பட் அவங்க ஏத்துக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் ரிமோட். அவருக்கு இருக்கிறது திமுக சைடு போனாதான் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் தி மீன்ஸ் அவருக்கு ஏதாவது வெற்றி வாய்ப்புங்கிற வாய்ப்பு இருக்குது. 96 2006 மாதிரி 16 வந்தா அவர் மீண்டும் ஒருவேளை வெற்றி பெற்றுட்டா நான் தான் டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். இதை தவிர வேற எந்த ரூட் போனாலும் அவர் ஏற்கனவே இருக்கிறதோட பின்னடைவு தான் வரும். அவர் கட்சி பலத்தை எதை வச்சு அளவிடணும்னா அவர் மேல் பற்றுதல் உள்ள வாக்காளர்கள் 10% பேர் ஒரு காலகட்டத்தில் இருந்தார்கள். அதே ஒரு கட்சிக்கு அவரால் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா
என்ற அடிப்படையில தான் அவரை பார்க்கணும். ரைட். டூ மெனி இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். இந்த நிலையில உங்களோடு விஜயகாந்த் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாங்கிற கேள்வி தொடர்ந்து எழுகிறது. ஒரு பலமான கூட்டணி அப்படிங்கும்போது திமுக பக்கம் அவர் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்கிறது அவருடைய கணிப்பாக இருக்கிறது. அவருடைய ரவீந்திரன் துரைசாமியோட பார்வை அது போன்று இருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. நேற்று முன்தினம் கூட அமித்ஷா அவர்களை சுத்தீஷ் அவர்கள் சந்தித்ததாக அதற்கு முன்னாடி சந்திக்கல திருமணத்துல அதாவது அது வேற. ஆனா அதற்கு உண்டான காரண காரியங்கள் இவங்க அது பேசியிருப்பாங்க. பக்கத்திலே ஒருத்தர் இருந்து பார்த்த மாதிரி பல பத்திரிகைகள்ல வந்திருக்கு. அதை விட்டுருங்க, அதை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. கூட்டணி என்பது அந்த நேரத்தில் முடிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. இன்று வரையிலும் தேமுதிக கூட்டணியில் தான் இருக்கிறது, அது வேற. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், கூட்டணியிலிருந்து உங்களுக்கு பணி செய்யல நீங்களே நாங்க யாரும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்டே கொடுக்கல. இல்லங்க, அது தேமுதிக பணி செய்தார்கள் என்றுதான் சொல்லியிருக்காங்க அத்தனை பேரும். ஊடகங்கள் சொல்லிட்டு மறுபடியும் இந்த இடைத்தேர்தலை உண்மையிலேயே மக்கள் உணர வேண்டும் என்பதற்கான என்ற இடைத்தேர்தல் தான். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எங்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது, பணநாயகம் வென்றது என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க எங்களுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை. இடைத்தேர்தலை மையப்படுத்தி இந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இருவருடைய ரொம்ப சுருக்கமாக 2 பேரை கேளுங்க, மது விலக்கை கொண்டு வருவோம்னு சொல்லுவாங்களான்னு கேளுங்க. அது மட்டும் போதும். தேசிய அளவுல கொண்டு வரும், கண்டிப்பா வரும். அதாவது மது விலக்கு என்பது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கிறது. அதுவும் அது சார்ந்த ஒரு தேசிய அளவுல கருத்தொற்றுமை ஏற்படுத்த வேண்டிய நிலைப்பாடும் மத்திய சர்க்காருக்கும் இருக்கிறது. இருவருக்குமே ரொம்ப சுருக்கமா இருவருமே ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இருவருடைய ரொம்ப சுருக்கமான கருத்து. நிச்சயமாக இல்லை. மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் தலைமையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக கண்டிப்பாக வருவார். ஏன்னா இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், இங்க குடும்ப அரசியல் கிடையாது, வாரிசு அரசியல் கிடையாது, அம்மாதான். ஆகவே அம்மாவை தான் மக்கள் விரும்புறாங்க. பிரச்சனை ரொம்ப சுருக்கம். சசிகலாவும் சுதாகரனும் இளவரசியும் யார் என்று குமாரசாமி ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டு வீட்டுல கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்க அலோ பண்ணணும். தொழில் வளர்ச்சி நசிந்திருக்கிறது, பால் விலை, மின்சார விலை, அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் நசுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மக்கள் பொது தேர்தலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் நியாயம் இருந்தாலும் கூட தொழில் வளர்ச்சி இது போன்ற விஷயங்கள்ல கவர்மெண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாசிட்டிவான அம்சங்களும் இருக்கவே செய்கின்றன, மறுத்திட முடியாது. நேர்களுடைய பார்வை என்ன? தமிழக அரசியலில் மாற்றத்துக்கான வாய்ப்பு, மக்கள் கருத்து ஏதோ? தமிழக அரசியலில் மாற்றத்துக்கான வாய்ப்பு அதிகம் என்று 41%, குறைவு என்று 51%, தேர்தல் நேரத்தில் தான் இதை கணிக்க முடியும் என்று 8% சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக தேர்தல் நேரத்தில் தான் கணிக்க முடியும். நிச்சயமாக பல மாற்றங்கள் வரக்கூடிய காலங்களில் ஏற்படலாம். அரசியல் எனி டைம் இஸ் டூ ஏர்லி. இந்த தருணத்தில் இன்னும் 1.5 ஆண்டுகள், ஏறத்தாழ 1 ஆண்டுகள் அளவுக்கு இருக்கிறது. தேர்தலில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பல ரியலைன்மெண்ட்ஸ் ஏற்படலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ரவீந்திரன் துரைசாமி, திரு நாராயணன், சி ஆர் சரஸ்வதி அவர்கள், பிரசன்னா மற்றும் பார்க்க நேர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த தருணத்தில் விடைபெறுகின்றோம். நேயர்களே, ஆயுத நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நீண்ட இழுபறிக்கு பிறகு காஷ்மீர்ல ஒரு அரசியல் உடன்பாடு ஏற்பட்டு மக்கள் ஜனநாயக கட்சியும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறது. ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியில பிரதமரும் முதலமைச்சரும் ஆற தழுவி இந்த ஒரு பதவியேற்பு விழாவானது நடந்திருக்கிறது. ஆனாலும் கூட பதவியேற்ற முதல் நாளே பாரதிய ஜனதாவுக்கு பல சங்கடங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஒரு ஆட்சி அமைப்பு. புதிய முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, முப்தி முகமது சயீத் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, இவை பெரிய அரசியல் சூறாவளியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் மிகையல்ல. ஆனால் இது யார் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்று தெரியவில்லை. காஷ்மீர்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அங்க ஒரு தேர்தல் நடந்திருக்கிறது. ரொம்ப அமைதியான முறையில தேர்தல் நடந்திருக்கிறது. அங்க தீவிரவாதிகள் தேர்தலை புறக்கணி அப்படின்னாங்க. அதற்கான அத்தனை முயற்சிகளும் எடுத்தாங்க. பாகிஸ்தான் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனா
பாகிஸ்தானையும் தீவிரவாதிகளையும் அவ்வளவு பாசத்தோடு அணுகி அவர்களுடைய ஒத்துழைப்பால் இந்த தேர்தல் அமைதியாக முடிந்திருக்கிறது என்று புதிய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் நிச்சயமாக பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு ஒரு அரசியல் ஒப்பந்தத்தை பாரதிய ஜனதா ஏற்படுத்தி இருக்கிறதா? பல அரசியல் சமரசங்களை செய்திருக்கிறதா? ஏற்கனவே ஆர்டிகிள் 370 உள்ளிட்ட விஷயங்களில் நிலைப்பாடு மாற்றமாங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்க இது அரசியல் சூறாவளியை ஏற்படுத்தியிருக்கிறது. காஷ்மீர் மக்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்காம பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதிகளுக்கும் யார் யார் இந்த தேர்தல் நடக்கக்கூடாது, அங்கே அமைதி இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கிறார் அந்த மக்களுடைய முதல்வர், காஷ்மீருடைய முதல்வர் முஃப்தி முகமது சயீத். பாஜகவுக்கு இது பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் மேல. இது பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் 2 நாராயணன்கள் நம்முடைய இணைகிறார்கள். பாரதிய ஜனதாவின் திரு நாராயணன் மற்றும் காங்கிரசின் திரு அமெரிக்க நாராயணன், இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அமெரிக்க நாராயணன், இது நிறைய பேர் யாருக்குமே ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல. அங்கு ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மக்கள் வாயிலாக மக்கள் வாக்களித்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு இழுபறி இப்ப நீங்கி இருக்கிறது. ஆனால் இதுல பாரதிய ஜனதாவோ மத்திய அரசாங்கமோ இங்கே குறை கூறத்தக்கவர்களாக எந்த அடிப்படையில் பார்க்கிறீங்க? நிச்சயமா. ஏன்னா அவர்கள் சேர்ந்து இருக்க அரசுடைய தலைமை ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 2 கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைத்திருக்காங்க. பாலிடிக்ஸ் மேக் ஸ்ட்ரேஞ்ச் பெட் ஃபெலோஸ் சொல்லுவாங்க. இதுங்க ஸ்ட்ரேஞ்ச் பெட் ஃபெலோஸ்ல சில பேர் சொல்லுவாங்க எதிரியின் எதிரி நண்பன் வாங்க. அப்ப எதிரியின் நண்பன் யாரா இருக்கணும்? இவர் பாகிஸ்தான் நம்ம நாட்டு தீவிரவாதிகளுடைய நண்பன். இவர் ரொம்ப ஓபனா சொல்றாரு. அவருடைய தலைமையில இவங்க இருக்காங்க. கீழே வெட்கப்பட வேண்டிய விஷயம், வேதனைப்பட வேண்டிய விஷயம். இந்தியான இவங்க எல்லாத்தையும், அதாவது பதவி இந்த ஆசையில எத்தவனாலும் விட்டுருவாங்க போல இருக்குது. என் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு மக்களுடைய மேண்டேட், இவங்களை எதை சொல்லி மக்களுடைய ஓட்டை வாங்கினாங்களோ அந்த மேண்டேட் ஆர்டிகல் 370 எடுப்போம். முஸ்லீம் தீவிரவாதிகள் சொல்லுவாங்க. தீவிரவாதிகள்ன்றது நாங்க சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும், இந்து தீவிரவாதிகள், முஸ்லீம் தீவிரவாதிகள், யாரா இருந்தாலும் தீவிரவாதி. இவர்களுக்கு தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் மட்டும். ஆனா அதையெல்லாம் விடுங்க. எதிரி நாட்டுடன் நண்பராக இருப்பவர், எதிரி நாட்டு கூட இல்ல, எதிரி நாட்டில் உள்ள தீவிரவாதிகளுடன் நண்பராக இருப்பவர் தலைமையேற்றிருக்காங்க. 1. இரண்டாவதாக, உண்மையிலேயே அங்கு பாராட்டப்பட வேண்டியது காஷ்மீர் மக்கள். ஆனா அதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் கூட்டணியிலான தலைமை. 2004 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இவங்களுடைய வயலன்ஸ் இன்சிடென்ட் 2565 செத்து போனவங்க 1964 பேர். நாங்க 2012 நாங்க ஆட்சியில் இருக்குச்சு. அதுல 10ல் 1 பங்கு 220 இன்சிடென்ட் தான் நடந்தது. 102 பேர் தான் சொல்லுவாங்க. ஒத்த செத்து போனாலும் கஷ்டம் தான். ஒத்த செத்து போனாலும் கஷ்டம் தான். அது அங்க பாகிஸ்தானுடைய இது பண்ணாங்க. அதுக்கு நம்ம தெளிவா புரிஞ்சுங்க. இன்சிடென்ட் நடந்தது, அதை மறுக்கல. ஆனா பெரும் அளவுல குறைந்தது காங்கிரஸ் அரசு தான். மற்றும் ஒன்று சொல்றேன், பஞ்சாயத்து எலெக்ஷன்ல 2012 பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்தது. அங்க 90% ஓட்டு நடந்தது. அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் குறைஞ்சு இவங்க இன்னும் 65% பண்ணிருக்காங்க. இதனுடைய பெரிய காரணம் தலைமையில இருந்த ஆட்சியில இருக்க சேர்ந்ததை விட காங்கிரஸ் விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பதில் தந்தாரு. அதாவது காஷ்மீரத்தை பொறுத்தவரையிலே ஒரு மிகப்பெரிய சிக்கலான தீர்வை மக்கள் கொடுத்திருந்தார்கள் என்பது உண்மை. அதாவது ஜம்மு பகுதி, இந்த நாட்டிலேயே 2 பகுதிகளிலும் வித்தியாசமாக, ஜம்முல ஒரு 25, காஷ்மீர்ல முழுக்க பிடிபி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு அரசு அங்கே ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையிலே அமைய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் இந்த தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரசும் ஆதரவு கொடுக்க தயாராக இருந்தது பிடிபி. ஆனால் அதை அவர்கள் ஏற்கவில்லை. ஆனாலும் கூட இந்த கூட்டணிக்கு நம்முடைய அந்த மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய முஃப்தி முகமது சையத் அவர்கள் இன்று தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதாவது இந்த இஷ்யூக்குள்ள வர அதுக்கு முன்னால அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த கூட்டணியை வேண்டும் என்று விரும்பியது நான் தான் என்று சொல்லி இருக்கிறார். அது ஒன்று.
இரண்டாவது யார் விரும்பி இருந்தாலும் நான் சொல்றேன் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு நீங்கள் சமரசம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய நான் சொல்றேன். அதாவது நாட்டின் எதிரியோடு 2 துருவங்கள் ஒன்றிணைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நார்த் அண்ட் சவுத் போல் என்று பாஜகவையும் பிடிபியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய நலன் கருதி, அந்த மாநிலத்தினுடைய நலன் கருதி கடந்த 2 மாதங்களாக அவர்களுடன் உட்கார்ந்து ஒரு சில காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்த செயல் திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நான் சொல்றேன், அதுக்கு நான் பதில் சொல்றேன். நாராயணன் குறுக்கிட மாட்டார், அதனால தைரியமா நான் இங்க பேச முடியும். ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம் மாதிரி இல்லாத இதுல நேற்றைய தினம் அவர் முதல்வராக பதவியேற்ற பின் சொன்ன வார்த்தைகளை இன்று பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக ராஜ்நாத் சிங் அவர்கள் இதற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, சம்பந்தமில்லை, இது தவறான அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு நிமிஷம், அதுதான் அவங்க கேட்பாங்க. அதாவது அரசு விட்டு வெளியே வரதான் அவங்களோட நோக்கமா இருக்கணும். ஏன்னா காஷ்மீரில் அமைதி திரும்ப கூடாது என்று நினைப்பது காங்கிரஸ். ஒரு தீவிரவாதத்துக்கும் காஷ்மீர் பாகிஸ்தானுடைய தீ எண்ணங்களுக்கும் சாமரச வீசறதா பின்ன? அதாவது இத்தனை 60 வருஷமா காங்கிரஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 6 மணி நேரத்துல காஷ்மீர்ல இருந்து ஜம்முவுக்கு போக முடியும். ஆனா 60 வருஷமா அந்த மக்கள் இருவரும் இணையவில்லை என்பதுதானே உண்மை. உண்மை. ஆனா உங்களுக்கு துளியும் ஏற்புடைய ஒரு நிலைப்பாடு இல்லாம நாட்டுல பலருக்கு துளியும் ஏற்புடைய நிலை பாகிஸ்தானையும் தீவிரவாதிகளுக்கும் கிரெடிட் கொடுத்து அப்சல் குருவாரத்துல எவ்வளவு கிளியரான லைன் எடுத்தீங்க. அதாவது அவர் சொன்னது தவறு என்று சொல்லி இருக்கிறோம். எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று சொல்லி இருக்கிறோம். ஏன் கண்டிக்கல? கண்டித்திருக்கிறாங்க. எங்களுடைய காஷ்மீரத்தினுடைய மாநில செயலாளர் கண்டித்திருக்கிறார். ராஜ்நாத் சிங் கண்டித்தாரா? ராஜ்நாத் சிங் இதை பற்றி பேசிய உள்துறை அமைச்சர் கண்டித்தாரா? பார்லிமெண்ட்ல நீங்க தெளிவா சொல்லு. யூ வாண்ட் மீ டு ரீட் தட்? ஐ திங்க் யூ வில் ஹேவ் இட். இதுக்கு மேல நீங்க என்ன டிஸ்டன்ஸ் பண்ணிருக்காரே தவிர வார்த்தைகள்ல கண்டு இது தவறு, இது தவறான விஷயம், கண்டிக்கிறோம். பார்லிமெண்ட்ல தெளிவா சொல்லிருக்காரு. இல்லன்னு உங்களால மறுக்க முடியுமா? பார்லிமெண்ட்டுடைய தாராளமா பாருங்க. நீங்க கண்டிக்கிறதுக்கு என்ன அளவுகோல் எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு விஷயம் என்னன்னா, இது திராவிட முன்னேற்ற கழகம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சி அமைந்த போது இந்த அமைச்சரவை கொடுத்தால்தான் கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைமையில கூட இவங்களுடைய கூட்டணி தொடர்ந்தது. அதுக்கப்புறமா ஆரம்பிச்சு இவங்க கூட்டணி எல்லாம் செஞ்சாங்க. எல்லா கூட்டணிகளிலுமே இந்த பிரச்சனை. ஆனால் ஹரிஹரன் இதுல நான் முதல்லயே சொன்னது போல திமுக என்ன தேசிய விரோதமான தேசிய விரோதமான கருத்து சொன்னது, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அதிகாரம் நான் அதை சொல்லல. நான் சொல்ற கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடை பத்தி நான் பேசுறேன். முரண்பாடுகள் எல்லா கூட்டணியிலும் உண்டு, பேசுறது எல்லா நாட்டிலும் உண்டு, நம்ம நாட்டிலும் உண்டு. இவங்க பேசுனது என்பது தவறுதான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தேச நலன் சார்ந்தது. ஐ வில் டெல் யூ. நீங்க அவருடைய அந்த ஒற்றை வரியை வச்சு பேசிக்கிட்டு இருக்க இல்ல, ஒரு நிமிஷம், அந்த வரி தவறுதான். மறுபடியும் சொல்லுகிறோம், தவறுதான். ஆனால் அவர் அதை மட்டும் சொல்லவில்லை. அவர் தெளிவா சொல்லிருக்கிறாரு, அமைதி திரும்ப வேண்டும் என்று சொன்னால், அமைதி காஷ்மீரத்தில் அமைதி திரும்ப வேண்டும், குஜராத்திலே ஏற்பட்ட வளர்ச்சி என்பது அதை போன்ற வளர்ச்சி இங்கே வேண்டும் என்று நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அறிகிறேன், அதெல்லாம் பிரச்சனை. எனக்கு நீங்க அந்த ஒற்றை வரி தான் பிரச்சனைன்னு சொல்றீங்க, அது தவறான விஷயம். நான் என்ன கேட்கிறேன், அவரை பொறுத்தவரையில காஷ்மீரத்துல வளர்ச்சி வேண்டும், அது ஒற்றை வரி நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்கு எதிரான வரி அப்படிங்கிறது பொதுவான யாரும் மறுக்கலையே. மறுக்கலன்னு சொல்லிட்டு உங்களுடைய கூட்டணி அது மறுக்கல, அவ்வளவுதான் அவர் சொல்லிட்டாரு. அடுத்த வேலையை அடுத்து தாண்டி நீங்க இன்னைக்கு இப்ப உடனே செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது. ஊடகங்கள் தொடர்ந்து இது சொல்லிட்டாங்களா? யாசின் மாலிக் விவகாரத்தில் இப்படி இது பண்ணிட்டாங்க. காஷ்மீர்ல பாருங்க, உமர் அப்துல்லா சொல்லிட்டாங்க காங்கிரஸ் தேச நலனுக்கு எதிராக இருக்கு, ஆர்டிகல் 3 சொல்றேன் கேளுங்க. இவர் சொன்னாரு ஸ்ட்ரேஞ்ச் பெட் ஃபெல்லோஸ் அப்படின்னாரு, தெளிவா சொன்னாரு. ஷேக் அப்துல்லாவை கைது செய்து கொடைக்கானல்ல வச்சிருந்தாங்களே, ஏன் தெரியுமா உங்களுக்கு? அவங்களோட உங்க கூட்டணி வைக்கலையா? அதுக்காக நான், அதாவது காங்கிரஸ் தொடர்ந்து காஷ்மீரத்தை புறக்கணித்திருக்கிறது. காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் காங்கிரஸ். தாரன் அவர்கள்ட்ட, அமெரிக்கன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கிறது,
நிச்சயமாக அவர் சொல்லக்கூடிய கருத்தை இந்திய அரசாங்கம் ஏற்கவில்லை, பாரதிய ஜனதா ஏற்கவில்லை. ஏற்கல. கேள்வி முடிச்சிடறேன். இன்னைக்கு உங்களுக்கும் திமுகவுக்கும் கூட்டணியில் இருந்த சமயத்தில் 1000 கருத்து வேற்றுமைகள் இருந்தது. கட்சிக்குள்ளே கூட பல கோஷ்டிகள் இருக்கும். எல்லா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரே கருத்து இருக்குமானால் ஒரே கட்சியா இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி அமைது அப்படிங்கும்போது ஒரு கூட்டணி கட்சி சொல்லக்கூடிய கருத்துக்கு இன்னொரு சக கூட்டணி கட்சிய நீங்க அதற்கு பொறுப்பேற்கணும், நீங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க இதை ஏற்காத போது சொல்வதுங்கிறது கேள்வி. ஆனா அது நியாயம் இல்லாத கேள்வியை நியாயப்படுத்தி கேட்கறீங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இவங்க சொல்றாங்க, அதாவது அவங்க 2 கட்சிகள் தனித்தனியாக இருந்தால் இது இல்ல. அவர் சீஃப் மினிஸ்டர், சரி, அவர் ஒரு முதலமைச்சராக பேசுகிறார். இன்று நான் முதலமைச்சராக சொல்கிறேன்னு சொல்றாரு. அவர் கட்சி தலைவர், அவங்க கட்சி தலைவி பேசியிருந்தாங்கன்னா இதை அவங்க சொல்லலாம். சரி, அவர்கள் கூட்டணி அமைத்துள்ள இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுச்சு, இவங்களுக்கு கூட்டு பொறுப்பு இருக்கு. ராஜா மத்திய அந்த சமயத்துல ராஜாவை ஜனநாயகத்துல ஒரு கேபினெட் கூட்டு பொறுப்பு, கேபினெட் தலைவர் இருக்காங்க. அப்ப வர வேண்டியதானே உங்க வெளில ஒன்று. இரண்டாவது அமைச்சருடைய செயல்பாட்டுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு அமைச்சர். அப்ப திமுக இது கூட்டணி அப்படின்னு நீங்க டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு இதுல வேற நிலைப்பாடு எடுக்க இல்ல. ஒண்ணு கேட்டீங்கன்னா we paid a heavy price. அவங்க எங்க கூட்டணியில இருந்து சில விஷயங்களை நாம பொறுத்து கொண்டு போனதுக்காக பெரிய பிரைஸ் நாங்க கொடுத்திருக்கோம். அதுதான் உண்மை. நான் பேசி முடிச்சிடுறேன். இரண்டாவதாக, இவர்கள் கூட்டணியினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் காஷ்மீருடைய கான்ஸ்டிடியூஷன் மேல இருக்கிறார். எங்க கூட்டணியில இருந்த ஓமர் அப்துல்லா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்தாரு. அதாவது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை பேசுகிறவர்கள், அவர்களுடைய கூட்டணியினுடைய சீஃப் மினிஸ்டர் காஷ்மீருடைய இதுல எடுக்கிறார். ஒண்ணு கேட்டா இந்த லியோன் அந்த இவரு செப்பரேட்டிஸ்ட் அவர் கூட பரவாயில்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்தாருங்க. வெக்கப்பட வேண்டிய விஷயங்க. ஒரு கூட்டணியில எடுத்துட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேல எடுக்க முடியாத ஒரு கூட்டணியில இருக்காங்க. துணை முதலமைச்சர் வெக்கப்பட வேண்டிய துணை முதலமைச்சர் எதில் எடுத்தாரு? துணை முதலமைச்சர் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர். அவர் காஷ்மீர் கான்ஸ்டிடியூஷன் எடுத்திருந்தா நீங்க இவங்கள கேட்கணும். இல்ல ஒரு கூட்டணியில இருந்தோம், ஓமர் அப்துல்லாவோட ஒரு கூட்டணியில இருந்தோம். அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேல எடுத்தாரு. அப்போ என்ன ஆகுது? இவர்கள் பிரிவினைவாதிகள், எதிரியை ஆதரிப்பவர்கள். இவங்களுக்கு வேணுன்றது ஒன்னே ஒண்ணுதான், பவர். Absolute power corrupts absolutely. They have already been corrupted. ஒரு பெரிய சமரம் செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது இல்லையா? நீங்க ஆர்டிகல் 370 எங்களுடைய டிஎன்ஏலயே இருக்கு, எங்களுடைய ஜீன்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை பத்தி பேசுவோம். அதை பத்தி அரசாங்கத்துக்கு எந்த ஒரு அதை மாற்றத்துக்கு எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுப்பது, அந்த தேர்தல வேற மாதிரி பேசுறது, இவையெல்லாம் உங்களுடைய பிரதான கொள்கைகளை, உங்களுடைய ஜீன்ஸ்ல முக்கியமா இருக்கக்கூடிய கொள்கைகளை ஆட்சி அப்படின்னு அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில விட்டு கொடுக்கக்கூடிய கட்சி மற்றும் ஒரு கட்சி அப்படின்னு பாரதிய ஜனதா வெளிப்படுது இல்லையா? இல்ல, ஒரே இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான கட்சி அப்படின்னு அவங்க ஏன் ஆதரவு தெரிவிச்சாங்க? பிடிபிக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம், ஆட்சி அமைங்க. என்ன பேசுறது சொல்றேன். ப்ராப்ளம் இல்ல, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. தெளிவா கேள்வி கேட்டா சொல்லலாம். துரோகிகளுக்கு கூட ஆதரவு கொடுப்போம்னு அவர் சொல்றாரா? ஒன்று. நீங்க இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பிவித்து அது வந்த பொழுது இந்த ராணுவம் பல பெண்களை மானபங்கப்படுத்தியது, பல உயிர்களை காவு வாங்குவதற்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லி அந்த ராணுவத்தை இழிவுபடுத்திய நபர்களுடன் சேர்ந்து இவர்கள் கூட்டணி அமைத்தார்களா இல்லையா? ஐபிகேஎஃப். சரியா? அப்போ இதெல்லாம் சரியா போயிடுமா? நாட்டோட இந்தியா இன்னும் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய இந்தியா இன்னும் தொடர்பு வச்சிட்டு இருக்கு. இருக்கு, பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன், ப்ராப்ளம் என்னன்னா இதுதான் இஷ்யூ. நான் என்ன கேக்குறேன், 1953ஆம் ஆண்டு டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள், அதாவது பாரதிய ஜனசங்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் எங்களுடைய முதல் தலைவர், அவரு 2 கோடி 2 தேசம் அப்படிங்கிற விஷயத்தை கூடாது எதிர்த்து, ஒரு நாட்டுக்கு எப்படி 2 கோடி 2 அரசியலமைப்பு சட்டம் எதிர்த்து அதை விட்டு கொடுத்தீங்களோ அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்படி எதிர்த்து
சென்றவரை அங்கே இருந்த ஷேக் அப்துல்லா காங்கிரசினுடைய துணையுடன் ஆட்சியில் இருந்தவர் பாழடைந்த மாளிகையில் போட்டு அவர் இறந்தார், மர்மமான முறையில் இறந்தார். இன்றளவும் அது குறித்து விசாரணை எதுவும் இல்லை, தேவையில்லை என்று நேரு கூறினார். நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லல. இல்லங்க, ஷியாமா பிரசாத் முகர்ஜியோட கொள்கை பாரதிய ஜனதா இன்னைக்கு 2 கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு 2 கான்ஸ்டிடியூஷன் பதவியேற்கப்படுகிறது. யூ நோ எவ்ரிதிங், பட் மக்கள் அனைவருக்கும் வேற யாரா இருந்தா நான் பேசலாம். அமெரிக்கன் குறுக்கிட மாட்டார், நான் பதில் சொல்வார், நானும் குறுக்கிட மாட்டேன். நான் என்ன சொல்றேன், என்ன சார் பண்றேன்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் மிகப்பெரிய தியாகத்தை விலையை கொடுத்து எது தியாகம்? இந்திய நாட்டில் ஒரு மாநிலத்துடைய பதவி அமைச்சருடைய பதவி 2 கான்ஸ்டிடியூஷன் எந்த 2 கோடி இருக்கு? உயிர் தியாகத்தை செய்த கட்சி எங்களுடையது. ஆனால் இப்ப நீங்க சொல்ற அந்த கான்ஸ்டிடியூஷன் அதை கொடுத்தது யார்? இந்த நாட்டை பிரித்தது இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையை 60 ஆண்டுகளாக அவங்க கொடுத்தது ஒன்று. இருங்க நான் முடிச்சிடறேன். இரண்டாவது ஆர்டிகல் 370 பொறுத்தவரையிலும் தெளிவா சொல்லிருக்கிறோம். ஆர்டிகல் 370 இன்றைய நிலையில இருக்கும். தெளிவா சொல்லுவோம். ஒன்று. இரண்டாவது, இந்த நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டாரு, இவர்களை நீங்கள் ஆதரித்தார்கள். நாங்க சொல்றோம் இன்னைக்கு எங்களுடைய ஆதரவுல இருந்தா இந்த மாதிரி பேச விட்டுருக்க மாட்டோம். இவர்களுடைய ஆதரவு நிச்சயமாக எங்களுடைய ஆதரவுல இருந்தா அப்படி அவர் பேசி இருந்தார் நாங்கள் பதவியை விட்டு அப்படின்னா 150 வண்டி அந்த கேள்விக்கு தெளிவான பதில் கொடுத்தாச்சு. எல்டிடி பத்தி சொன்னாரு, ஐபிகே பத்தி சொன்னாரு. காஷ்மீர்லயே சில இடங்கள்ல நமது ராணுவ வீரர்கள், ராணுவம் இல்ல சில ராணுவ வீரர்கள் தவறு செய்த பொழுது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இவர்களே சொன்னார். சில ராணுவ வீரர்கள் செய்த தவறுக்கு முழு ராணுவத்தையும் தவறு சொல்வது தவறு. ஆனா அங்க நடந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. அது தவறு, கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனா நாங்க நிச்சயமாக சொல்றோம், திமுக அதை செய்து தவறு என்றதுல எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேற்றுமை கிடையாது. மூன்றாவது விஷயம், இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எதை வேணாலும் மாற்றுவார்கள். இவர்கள் வாய் சொல்லி, அதாவது அந்தர்பல்தி ஆகாசம் பல்தின்றதுல எதையெல்லாம் எதிர்த்தார்களோ 370 எடுத்தாங்க. அப்புறம் இந்துக்களுக்கு அங்க இது ஒண்ணுந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களே, ஆட்சிக்கு வந்த பிறகு போன வருஷம் 500 கோடி ரூபாய் பட்ஜெட் காஷ்மீர் பண்டிட்டுக்காக ஒதுக்கினாங்க. இந்த வருஷம் 0. இவர்களுக்கு பேச்சு மட்டுமே பேசக்கூடியவர்கள். குடியரசுத் தலைவர் அதை பற்றி ஒரு தெளிவான தெளிவா சொல்லிருக்காங்க. இந்த வருஷம் 1 பைசா ஒதுக்கல, 1 பைசா காஷ்மீர் பண்டிகா. இவர்கள் பேச்சு மட்டுமே ஒழிய இவர்கள் எல்லாரையும் வஞ்சிப்பவர்கள், அந்தர்பல்தி அடிப்பவர்கள், பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வருவர்கள். 370 இந்தியாவிலிருந்து எடுத்துக்கொண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் போய் இன்னைக்கு அவங்க கூட 370 வேணும்னு சொல்றவங்க கூட ஆட்சி நடப்பவர்கள். இவர்களுக்கு அதாவது அந்தர்பல்தி ஆகாச பல்தி எல்லா பல்தியும் அடிக்கிறாங்க. இவர்களுக்கு பதவி ஒன்றே எடுத்திருக்கீங்களோ, பதவி ஒன்றே செய்து கொண்டிருக்கிறீர்கள். காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கலாம். இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைய இந்த விஷயத்துல ஆர்டிகல் 370 நான் சொன்னேன். என்ன சொன்னா, இட் வில் கண்டினியூ. ரைட். செகண்ட் காமன் மினிமம் ப்ரோக்ராம், அந்த ஏஎஃப்எஸ்பி விஷயம். ஆர்டிகல் 370 கண்டினியூ ஆக கூடாதுங்கிறதான உங்களுடைய அடிப்படையான விஷயம். இருங்க, நான் முடிக்கிறேன். அதாவது முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல. அதுல அந்த ஆயுதப்படைய சென்டர் வில் டிசைடுன்னு சொல்லியிருக்கோம். யாரும் சமரசம் செய்யல. ஆர்டிகல் 370 நாம கைவிட்டுட்டோம்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. ஒன்று. இரண்டாவது, கடைசியில முக்கியமான விஷயங்கள் அதுதான் நீங்க இந்த ஒரு வரியில நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா எப்பவுமே ப்ராப்ளம் தான்.
இதுல நமக்கு அந்த ஒரு வரி வசதியா இல்லாத போது அதை தவிர்க்க பாராளுமன்றமே சொல்லுது. பாராளுமன்றத்தை விட நல்லா படித்தவர். 1947, 52, 71 வந்த அத்தனை அகதிகளுக்கும் அங்க புனரமைப்பு நடக்கும்னு சொல்லி இருக்கிறோம். காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல பண்டிட் அத்தனை பேருக்கும் மீள்குடியேற்றம் நடக்கும்னு சொல்லி இருக்கிறோம். இது மாதிரி பல காமன் மினிமம் இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கைவிடப்பட்ட மிகவும் ஒடுக்கப்பட்ட காஷ்மீர மக்களுக்கு உடனடி நிவாரணம் எது வேண்டுமோ அதை காமன் மினிமம் சொல்லி இருக்கிறோம். முக்கியமா அந்த அகதிகளை 60 ஆண்டு கால கொலைக்கானல ஜெயில வச்சாங்க. பாதுகாக்க போறவங்க ஒரு பைசா பண்டிட்ட பாதுகாக்க. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். எது எப்படியோ முஃப்தி முகமது சயீத் காஷ்மீருடைய முதலமைச்சருடைய கருத்து அரசாங்கத்துக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் மிகையல்ல. இந்த ஒரு நட்பு புதிய நட்பு உருவாகி இருக்கிறது. இது ஒரு கூடா நட்பா, தவிர்க்க முடியாத ஒரு நட்பா, காஷ்மீர் மக்களுடைய ஒரு நலன் கருதி எடுக்கப்பட்ட நட்பா, நிச்சயமாக பல சிக்கல்களை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய நட்பாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வை அரசியல் நோக்கர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நாராயணன், அமெரிக்க நலனன் இருவருக்கும் நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் இந்த தருவாயில் நன்றி தெரிவித்து விடுகிறேன். வணக்கம்.